ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் அதனுடைய 2வது அதிகாரம் 14வது வசனத்தை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிற வேத பகுதியிலே கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதுவும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இந்த மாதம் ஜெய கிறிஸ்து நம்மளை ஜெயமாய் நடத்துவார். வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த ஒரு வார்த்தையும் இருந்துன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஏசப்பா பிள்ளைங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி நடத்துவார்? அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லி. ஆனால் அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி ரொம்ப முக்கியம். ஏன் இது அப்போஸ்தலர்கள் அவங்க ஊழிய பாதையிலே அற்புதமாய் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சில அந்த நாட்களிலே அவங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது வழக்குகளை சந்தித்தாங்க, கைது செய்யப்பட்டாங்க, கோர்ட்டில் நிப்பாட்டப்பட்டாங்க. எல்லாத்துலேயும் வெற்றி, எல்லா இடத்துலையும் வெற்றி. அப்போ பாருங்கள், அது பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் வெற்றி தந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆவலோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வசனத்தினுடைய ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், அவங்களுக்கு அப்படி ஜெயம் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா இடங்களிலும் வெற்றி. 2வது பாருங்கள், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லா இடங்களிலும் வெற்றி வேண்டும் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும். ஆமென். இந்த வாசனை என்று சொன்னால் இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படின்னாக்கி என்ன ஸ்ப்ரே அடிக்கிறோமோ அந்த ஸ்மெல் நம்மளிலேருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க வரும்பொழுது அந்த வயல் வாசனை வெளிப்படும். ஆடு மாடுகளை மேய்த்து அதை பராமரிக்கிறவங்க வீட்டுக்கு வந்தோடனே அந்த வாசனை அவங்கள்ட்ட என்ன செய்யும்? இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், மீன் பொரிச்சாங்க நம்ம மாவட்டத்தில், அதான் நல்ல எக்ஸாம்பிள். நான் மீன் பொரிச்சாலோ மீன் சாப்பிட்டாலோ அந்த ஆள் ரோட்டில் நடந்து போகச்சில் என்ன செய்யும்? தெரியும், ஒரு வாசனை. அந்த வீட்டில் மீன் நம்ம ஆட்கள் பொரிக்கிறதில்ல, அதோடு சேர்த்து ஒன்று கூட செய்திருவாங்க. என்ன செய்வாங்க? கறிக்கையும் செய்திருவாங்க. பொரிச்சு கறிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. எப்படியும் பாருங்கள், அந்த வாசனை அந்த பகுதி முழுவதும் வீசும். இப்போ இதே போல அனுதினமும் கிறிஸ்து நம்மளிலிருந்து வாசனை வீசணும். அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ பாருங்கள், எல்லா இடங்களிலும் அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. நம்ம படிக்கிற இடத்துல, டியூஷன் போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, அளவிட்டால் பாருங்கள் வசிக்கிற தெருவில் நம்மளிருந்து இயேசுவின் வாசனை வீசணும். ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரணும். நம்மளிருந்து தூசணமான வார்த்தைகள் வரக்கூடாது. பாருங்கள், நாம் இயேசுவை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுற எப்படியும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடங்கள் எல்லாமே டீம் ஒர்க்காக தான் இருக்கும். அங்கே உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, உங்களை விட கீழே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ பாருங்கள், அங்கே சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி. அப்போ பாருங்கள், மற்றவங்கெல்லாம் சொல்லிடணும், அவன் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ன செய்ய மாட்டான், யூஸ் பண்ண மாட்டான், அவன் இந்த பார்ட்டிக்கெல்லாம் வர சாப்பிட வேண்டாம் செய்வான். இப்படி பாருங்கள், நம்மளை குறித்து ஒரு முத்திரை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்ம குடும்பங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு வாசனை. அவன் இயேசுவை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பான் என்கிற ஒரு சாட்சி. பாருங்கள், இப்படி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. நம்முடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்முடைய வாயின் வார்த்தையாக இருக்கலாம். சோதரம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நம்மளிருந்து இயேசுவின் வாசனை வீசணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வாசனை உண்டு. பாருங்கள், இந்த ஈசாக்கு ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் இந்த முகர்ந்து அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய மகனாகிய ஏசானுடைய என்ன வயல்வெளியின் வாசனையா இருக்கு அப்படின்னு சொன்னான். பாருங்க, இப்ப நம்மளிருந்து என்ன வாசனை வீசனா? கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும். நம்ம இயேசுவினுடைய சுபாவங்களில் முக்கியமான காரியங்கள், அன்பு வெளிப்பட வேண்டும். நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பாருங்கள், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மேலான காரியங்களில் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை தாங்கி நடத்துவாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசுவின் வாசனை வீசுகிறவர்களாய் நம்ம மாறுவோம். இந்த மாதம் உங்களுக்கு ஜெயமாய் நடக்கும். பிரைஸ் காட்.
அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஆமென் பாருங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடையது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால வரும். பிரைஸ் காட். எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. நீட் எக்ஸாமுக்காக நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் ஆயத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வர்ற சண்டே அந்த பிள்ளைங்க கர்த்தருக்கு பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆமென். அது அதுவே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுக, ஜெயமோ கர்த்தரால வரும். அதனால தான் ப்ரேயர், அதனால தான் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். எவ்வளவுதான் நல்ல நம்ம ஆயத்தமாக இருந்தாலும் ஜெயம் கர்த்தரால வரும் என்கிறது நம்முடைய மைண்டில் எப்போ இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய காரியத்தில் சபைகளை ஸ்தாபித்து விசுவாசிகளை சபையிலே உறுதிப்படுத்தி, அளவிட்டால் ஊழியத்தினுடைய வளர்ச்சி காரியங்களை அவர் சொல்லும் பொழுதும், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் ஆமென் விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். நம்ம நிறைய இந்த விவசாயம் பூமியில தான் நம்ம வாழுகிறோம், நிறைய நடுறோம். ஒருவேளை ஒரு தோட்டத்தில் ஒரு 100 கன்று அளவிட்டா ஒரு 200 300 கன்றுகள் நட்டாலும் அந்த 300ம் நல்ல அழகாக பயிர் வெளியே வருகிறது ஆண்டவருடைய ஒரு அனுகிரகம் இருந்தால்தான். ஈசாக்கு விதைத்தான், அவனை ஆசீர்வதித்தார், அவன் 100 பலனை என்ன செய்தான்? பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர். ஆமென். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னு நினச்சிடுங்க, அவ்வளோதான். நிறையவருடைய வாய் சொல்லுக்கு நம்ம என்ன செய்திருப்போம்? ஆளாயிருப்போம். நிறைய ஒரு வாய் சொல்லு என்ன சொல்லுவாங்க? அவன் அவ்வளோதான் தீந்தான், அவன் அவ்வளோதான் தீந்தான். அப்படிதான் மனுஷன் நம்ம மனுஷன் எல்லாரும் நாவும் நம்ம நல்லா இருக்கணும்னியா பேசுவாங்க, இல்லை அவ்வளோதான் முடிஞ்சின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறபடினால்தான் கிருபையினாலே நம்ம இம்மட்டும் நிலை நிற்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய அந்த மேலான மகிமையான அந்த அனுபவத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அடுத்ததாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆமென், அப்போ ஜெயம் கர்த்தருடையது. கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். பிரைஸ் காட். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்து, அவைகளின் மேல் என்ன? எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன ஸ்பிரிட்டுகள் என்னென்னலாம் போராடிட்டு இருக்கிறதோ அவைகளின் மேல். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். அவைகளின் மேல் அப்படின்னா ஒன்றும் மிஸ் ஆகலை. எந்தெந்த பகுதிகளில் சத்துரு போராடுகிறானோ அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி தான் அப்போஸ்தலர்கள் ஆமென் பாருங்கள் எல்லா இடங்களிலும் போனால் அவர்களுக்கு வெற்றி. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. தம்பிங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையிலே இயேசு என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த வெற்றி நமக்கும் அவகாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அந்த வெற்றி ஆமென் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த ஜெயம் ஆமென், அவரை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அவகாசமாக இருக்கிறது. நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பிரைஸ் காட், அவருடைய வாசனை நம்மிலிருந்து வீசும் பொழுது அவருடைய அந்த வெற்றி, அவருடைய அந்த ஜெயம் நம்முடைய எல்லா போராட்டங்கள் மேல் அவைகளின் மேல். ஹல்லேலூயா. சோதரன் சிலவங்களாம் நினைக்கிறது என்ன, என்னைக்கு அந்த போராட்டம் இருக்கணும், இல்லை அவைகளின் மேல் வெற்றி. பிரைஸ் காட். நமக்குள்ளே இந்த விசுவாசம் இந்த சத்தியம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது, நாமும் விசுவாச அறிக்கையிடும் பொழுது ஆமென், நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் 6:28. அந்த அந்நிய தேசத்திலே அங்கே சில வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த அந்நிய தேசத்திலும் அவங்க தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தாங்க. அதனால அவங்க காரியம் ஜெயமாக இருந்தது. நம்மளும் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் நாமும் தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழணும். அப்போ நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். ஆமென். இப்போ விடுமுறையில் தம்பிங்கெல்லாம் இருக்கிறீங்க, என்ன செய்துட்டு இருக்கிறீங்க?
சிலவங்களாம் ஃபுல்லாக டெய்லி ஒரே விளையாட்டு தான், காலையிலேருந்து சாயங்காலம் வர. அப்படி இல்லை, ஏதாவது செய்யணும். ஒன்லே பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டு படிக்கலாம், நேர்த்தியான டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வேறு ஏதாவது ஸ்டடி சம்மந்தமாக ஏதாவது படிக்கலாம், வசனம் படிக்கலாம், நிறைய பாடல்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு டைரியெல்லாம் எடுத்து இந்த லீவில் எவ்வளோ பாடல் படிச்சிங்க அப்படிங்கிறத எழுதி காணிக்கணும். நிறைய தம்பி தங்கச்சிங்கெல்லாம் லைனில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் என்ன செய்யணும், படிக்கணும், உட்காரணும். சோத்திரம். சில அம்மா மாதிரிலாம் சொல்ல, இன்னைக்கு கம் போட்டு தான் என்ன செய்யணும், ஒட்டி வைக்கணும் பிள்ளைங்களை வீட்டில், என்ன செய்ய வைக்க, உட்கார வைக்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனாலும் தம்பிங்க பாருங்கள், நிறைய பாடல்களை காலையிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துடணும். ஆமேன். ஆண்டவர் அதை பார்க்கிறார். நீங்கள் அந்த பிரயாசப்படுறீங்க, ஆமேன், முயற்சி பண்ணுகிறீங்க, வாய்க்க பண்ணுகிறது யாரு? கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. சோதரன். ஆண்டவர் உங்களுக்கான தருணங்களை தருவார். உங்களுக்கான அந்த உயர்த்தும்படியான தருணங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் கார்டு. அந்த வார்த்தைக்கு கர்த்தரை சோதரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த விடுமுறை நாள்கள் இருக்கும் பொழுது பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறவர்களாய் மாறுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக குறிப்பாக நிறைய வசனங்களை கூட நீங்கள் ரீட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இயேசு அவை எல்லாவற்றில் மேல் வெற்றி சிறந்தார் அல்லவா? தானியேல் உடைய வெற்றிக்கு ரகசியம் அந்த அந்நிய தேசத்திலே அந்த வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் அந்த அந்நிய தேசத்திலும் தேவனை உயர்த்துகிறது அவர்களுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது. பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. நாமும் தேவனை உயர்த்தி நாம் வாழ ஆமேன் ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமீன். பாருங்கள், நோவாவை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லி ஆமீன் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நோவாவுடைய ஆமீன் வாழ்க்கையிலும் ஆமீன் அந்த 8வது அதிகாரம் 20, 21 வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஆமீன் நறுமணமாக இருந்தது. அவன் வாசனை வீசுகிறவனாக இருந்தான். அவன் தன் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான். அவன் சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார் அவனுடைய பலியை. ஆமேன். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார். ஆமேன். அப்போ அவன் தன் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் பொய் பேசுகிறவங்க, எல்லாரும் கெட்ட வார்த்தை போடுறவங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழ்கிறவங்க. அதன் நடுவில் இவங்க என்ன வராது. சில வேளை பாருங்க, எதிரில் பேசுகிறவங்க அவங்க ஃப்ளோவில் ஏதாவது இங்கிலீஷ் பேசியாச்சுன்னா இவங்களே இதில் பேசிடுவாங்க. இங்கிலீஷ் நான் சொல்கிறது ஆங்கிலம் இல்லை, நம்ம ஊரில் ஆங்கிலம்னு சொல்லுகிற வார்த்தை என்னது, தூசணமான வார்த்தைகளை பேசிடுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. ஆமீன். பாருங்கள், நோவா தன் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான், தேவனோடு கூட பேசுகிறவனாக இருந்தான். அவனை சர்ச்சில் பார்க்கலாம். அவனை நல்லா எப்பொழுதுமே பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அதிகமான ஒரு நாளில் அதிகமான அவர்ஸ் அவன் ஒர்க் பண்ணுற நேரத்தை தள்ளி அல்லவிட்ட படிக்கிற நேரத்தை தள்ளி அவன் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம அவர்ஸை கூட்டி பார்க்கணும். நீ ஃபேமிலி ப்ரேயரில் இவ்வளோ நேரம் இருந்தோம், பைபிள் ரீட் பண்ணோம், சர்ச்சுக்கு போனோம், ஒரு வாரம் அவன் இத்தனை அவர்ஸ் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோங்கிற அவன் ஒரு அளவு இருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நான் கரங்களை உயர்த்தி அல்லையே சொல்லுவோமா? அப்போ நோவா தன் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தபடினாலே தேவன் அவனுடைய பலி அவனுடைய ஆராதனையை அவன் சுகந்த வாசனையாய் கர்த்தர் என்ன செய்தார்? முகர்ந்தார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம தெருவில் உள்ளவங்க எல்லாரையும் போல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு காலத்து ஒரு பழமொழி இருந்து பாருங்க, அதை சொல்லியே இன்னைக்கு நிறைய பேர் தப்பித்துடுவாங்க. எப்படி தெரியுமா? அந்த ஊர் வாடனா ஒத்து என்ன செய்யணுமா வாடணும் அப்படிம்பாங்க. அது ஏமாந்துடாதுங்க. தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற சாத்தானுடைய ஒரு தந்திரமான வாசகம் அது பைபிள் வாசகம் கிடையாது. ஊர் வாடனா என்ன செய்யணும்? ஒத்து வாழணுங்கிறது பைபிள் வசனம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசிக்கிறவன் எங்கே போவான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான். நம்ம எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். இந்த பைபிள் முழுதும் பாருங்க, அப்படி ஊர் வாடினா ஒத்து வாடணும்னு சொன்னால் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அந்த நிகழ்வு எங்கே வந்திருக்காது? பைபிளில் வந்திருக்காது. வேண்டாம், எல்லாரும் பொறிச்சிலே வணங்கினாங்க, இவங்களும் என்ன செய்திருப்பாங்க? விழுந்திருப்பாங்க. இவங்க ஆமீன் பையா நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த பொற்சிலையை வணங்க முடியாது. அவங்க உறுதியாக நின்றாங்க. தேவன் அவர்களுக்காக இறங்கினார். அக்னியிலே அவன் ராஜா சொல்கிறான், நம்ம 3 பேரெல்லாம் போட்டாங்க, 4வதாக ஒரு நபர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவனே எழுந்தான். உங்கள் நிமித்தம் உங்கள் தெருவில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். ஆண்டவருக்காக நிற்கிற சகோதரி, உனக்காக தூதன் இறங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, உன் புருஷனை விடுவிக்கும்படியாக, உன்னை காக்கும்படியாக, நீ சுகமாக தூங்கினாலும் உனக்காக
ஆமென் காவல் புரிகிற ஆமென் தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்காக நில்லுங்க. அறிந்த சத்தியத்தில் ஆமென் பெருகுங்க. ஆண்டவர் உங்கள் தெருவில் உங்கள் கிராமத்தில் உங்களை ஒரு அடையாளமாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆமென் இந்த மாதம் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறான். இந்த மாதத்தில் உங்களை ஜெயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். இந்த மாதம்னா இந்த மாதம் மட்டுமல்ல, எப்பொழுதுமே ஒரு வருட ஆரம்பத்தில் இந்த வருடம் மட்டுமல்ல, இவைகளுக்கு பின்பு நம்மை ஜெயமாய் ஜெய கிறிஸ்து நடத்துவார். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை மூடி வைத்துக் கொண்டு அப்படி துதித்து கடந்து சொல்லுவோமா? ஜெய கிறிஸ்து நம்மை ஜெயமாய் நடத்துவார். வீடுகளில் இருந்து வசனங்களை கேட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்களேன். ஜெய கிறிஸ்து என்னை ஜெயமாய் நடத்துவார். வாயை திறந்து ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல துதித்து கடந்து சொல்லுங்களேன். ஆமென். அப்போஸ்தலர்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர். ஆமெனுடைய ரகசியம் அவங்க எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவனுடைய வாசனை அவர்கள் இருந்து வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் வாசனை நம்மிலிருந்து வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஆமென் ஹல்லேலூயா ஒருக்க துதித்து கடந்து சொல்லுமா? எல்லாரும் அப்படி ஆமென் பிரைஸ் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவா. கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. கையை தூக்கி தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. விசுவாசத்தோடு உங்க நாம அறிக்கை பண்ணட்டும். ஜெய கிறிஸ்து. எஸ் லார்ட். இந்த மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும், விசுவாச குடும்பத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் ஆமென், எங்கள் பிள்ளைகளுடைய எக்ஸாம்ல, எங்க பிள்ளைங்களுடைய ரிசல்ட்ல ஜெயமாய் நடத்துங்கப்பா. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. ஜெய கிறிஸ்து என்னை ஜெயமாய் நடத்துவார். எனக்கு முன் செல்கிறவர் யூத ராஜ சிங்கம். அவர் அவைகள் எல்லாவற்றில் மேலும் அவன் வெற்றி சிறந்தவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய வெற்றி ஆமென். நமக்கும் அந்த வெற்றி ஆமென். கிறிஸ்துவுடைய ஜெயம். அன்பு சகோதரனே, உனக்கும் அந்த ஜெயம் உண்டு. அன்பு சகோதரியே, கிறிஸ்துவுடைய ஜெயம் உனக்கும் ஜெயம் உண்டு. இந்த நாட்களிலே எதெல்லாம் உன்னிடத்திலே போராடி கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றில் மேலும் இயேசு வெற்றி சிறந்தார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பொருளாதார பகுதியில் கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். சரீர பலவீனங்கள் மாற்றி உனக்கு சரீர சுகம் தந்து நடத்துவார். ஜெய கிறிஸ்து உன்னை ஜெயமாய் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஷதல பௌதலக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஆண்டு 4 மாதத்தை கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த 5வது மாதம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தேவைகளை சந்தியும். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தும். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் பண்ணுகிற எல்லா பிரயாணங்களை கர்த்தர் கூட இருங்கப்பா. எங்கள் அன்பு பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கிற அன்பு சகோதரர்களோடு உங்க கரம் இருக்கட்டும். வெளியிடங்களில் தங்கி படிக்கிற வேலை பார்க்கிற பிள்ளைகளோடு உங்க கரம் இருக்கட்டும். இந்த தொழிலாளர் தினம் அன்றைக்கு ஆண்டவரை உழைக்கிற எல்லா தொழில் வர்க்கங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். எல்லாருக்கும் சரீர சுகத்தை கொடும், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது நீ. எஸ், இந்நாளில் இருக்கிறபடி ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்கான ஞானத்தை பலனை கொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் +2 ரிசல்ட்டுக்காக இந்த மாதம் ஆவலோடு காத்திருக்கிறாங்க.
சந்தோஷத்தோடு உங்க நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. ஆமென். நாங்கள் வலது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். நீட் எக்ஸாம் வருகிற சண்டே பிள்ளைங்க எழுத இருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. எஸ் லார்ட். சில ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்புங்க. உங்க நாம மகிமைப்படும்படியா நடத்துங்கப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இந்த விடுமுறை நாட்களில் எங்கள் பிள்ளைகளை விசேஷமாய் உங்க சட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். நல்ல பாடுகிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய், வேத வசனத்தை கருத்தாக வாசிக்கிற பிள்ளைகளாய், இன்னும் உங்களுடைய ஸ்டடியில் ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் பெருக உதவி செய்யும். உங்கள் சமூகம் பிள்ளைகளோடு இல்லங்களை கடந்து செல்லட்டும். இந்த மாத நீர் ஜெயமாய் நடத்த போகிறக்காய் நன்றி. சபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை சார்பாய் நடக்கிற விசேஷித்த கூட்டம், சிறுவர் ஊழியம், வெளியிடங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் சிறுவர் ஊழியம் நடத்த போயிருக்கிறாங்க ஆண்டவரை. இன்னும் போக இருக்கிற எல்லா சர்ச் ஆண்டவரை ஹல்லேலூயா 10 சபைகளுக்கு நடத்த இருக்கிறோம். அந்த 10 சபைகளிலும் ஆவியானவர் ஜெயமாய் நீங்கள் நடத்துங்க. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். திருப்பாத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கையை தட்டி ஒருக்கா மாக விசுவாசத்தோடு ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக ஜெயகீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் பரிசுத்த ஆவியானவரே ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ஜெயம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று சதா காலம் கூட இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா.